18 தர்பார் வந்துட்டாயா. வணக்க மக்களே, உங்களுக்காகவே பல சுவாரஸ்யமான சம்பவங்களை அங்கிருந்து அப்படி அள்ளி கொண்டு வந்திருக்கோம். தர்பாரா தொடங்கலாமா? புத்தாண்டு பிறந்துருச்சு, அப்புறம் என்ன ஜல்லிக்கட்டு தானே. இங்க பாருங்க, ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு தச்சங்குறிச்சியில நடத்தி காட்டியிருக்கிறாங்க. பிரம்மாண்டமா நடந்திருக்கு. அடடடா பாருங்க. அண்ணராஜ் மாடுப்பா, குளவாய்ப்பட்டி பிஎம்ஏ அண்ணராஜ் மாடு. அருமையான காலை ஒரு ஆள் மட்டும். காலை சூப்பர், வீரர் சூப்பர். ஒரு ஆள் மட்டும் ஆத்தாடி அருமையான ஒரு சூப்பர் மாடு. செல்லப்பட்டு சிறப்பு சிறப்பு இருசக்கர வாகனம் வழங்குறாங்க. அருமையான காலை, அருமையான வீரர். உற்றாத காலை சூப்பர், வீரர் ஒரு ஆள் மட்டும். காலை சூப்பர், வீரர் சூப்பர். ஒரு ஆள் மட்டும் ஆத்தாடி அருமையான ஒரு சூப்பர் மாடு. செல்லப்பட்டு சிறப்பு சிறப்பு இருசக்கர வாகனம் வழங்குறாங்க. அருமையான காலை, அருமையான வீரர். உற்றாத. அடுத்து பாருங்க, இந்த தென்காசி பக்கத்தில் ஒரு சிறுமி என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, 1 டன் எடை கொண்ட காரை இழுத்துருக்க. ஏப்பா இதுல என்னப்பா சாதனைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுல விஷயம் இருக்கு. என்னன்னா, பல்லாலேயே இழுத்துருக்கிறாங்க, ஸ்கேட்டிங் பண்ண மாதிரியே. இந்த பழனி பக்கத்துல அறிவியல் கண்காட்சி நடத்திருக்கிறாங்க பள்ளி மாணவர்களுக்கு. மாணவர்கள்லாம் அவங்களால முடிஞ்ச படைப்புகளை ஏதேதோ தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை பார்க்கும் போதே அவ்வளவு அழகு. சின்ன வயசுல அப்படியே நான் அவங்க அறிவியல் கண்காட்சியில் போனதெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி இப்படி வந்துட்டு போதுன்னா பார்த்துக்க. உங்க ஊர்ல அங்கங்க இந்த மாதிரி நடக்கும். அந்த மாதிரி இடங்களுக்கு கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் அப்படியே சிதம்பரம் பக்கம் வண்டியை விட்டா ஆருத்ரா தரிசனம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 8 போய் பார்த்தா என்ன கூட்டம், பயங்கரமான தரிசனம் பார்த்துங்க. நாற்பத்தி 8வது சென்னை புத்தக காட்சி நந்தனம் YMCA மைதானத்தில் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், ஏகப்பட்ட கூட்டமா நிறைய பேர் வாசிப்புல ஆர்வம் காட்டிட்டு வராங்க அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டோம். சரி, இப்போ அதே நேரத்தில் புத்தகத்தை ஆன்லைன்ல வாசிக்கிறது கூட அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ புத்தக வாசிப்பு எப்படி பார்க்குறீங்க? ஏன் முக்கியம்? ஆன்லைன்ல வாசிக்கிறது சிறந்ததா இல்லை புத்தகத்தை வாங்கி வாசிக்கிறது சிறந்ததா? இந்த மாதிரி கேள்வியை மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். பலவிதமான கருத்துக்களை மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. பாப்பா, இப்ப நிறைய பேர் வந்துட்டு ஆன்லைன்ல தான் வந்துட்டு படிக்கிறாங்க. ஆனா எனக்கு ஆன்லைன்ல படிக்கிறதை விட ஆஃப்லைன்ல படிக்கிறதுல நிறைய இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்போ போன்ல எதுவும் படிச்சோம்னா நமக்கு வந்து கவனம் செலுத்த அதிகமாக வருது. அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஒழுங்கா படிக்க முடியாது. இது புத்தகம்னா புத்தகம் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். ஆன்லைன்ல வாசிக்கிறதோட நேர்ல வாசிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆன்லைன்ங்கிறப்ப நம்ம கண்ணையும் பாதிக்கும். புக் மூலியமா வாசிக்கிற காட்டிலும் நம்ம ஆன்லைன் மூலியமா நம்ம ஒரு ஆடியோ புக் மூலியமா கேட்டோம்னா அது நம்ம மனசுல பதியும். அதை நம்ம எத்தனை தடவைக்கு வேணா கேட்டுக்கலாம். தூங்கும்போது கேட்கலாம், பஸ்ல போகும்போது கேட்கலாம். டைரக்டா வந்து நம்ம புக்ஸ் எடுத்து நம்ம கையில படிச்சாதான் அதோட நாலேஜ் வந்து நமக்கு அப்படியே நல்லபடியா புரியும். எனக்கு நேர்ல தான் பிடிக்கும். ஆன்லைன்ல அஃப்கோர்ஸ் நிறைய ஃப்ரீயா கூட கிடைக்கும். பட் எனிவேஸ் நீங்க பிசிக்கலா உங்களுக்கு ஒரு புக் எடுத்து நீங்க அதை வாசிச்சு பார்த்து அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளுடைய ஒட்டுமொத்த உலக நடப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும்
நாகரிகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க இப்போ என்ன நடக்குதுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம படிக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளோட எண்ணங்களை விரிவாக்குறதுக்கும் இந்த உலகத்தை இன்னொரு பார்வையில நம்ம பார்க்கறதுக்கும் நம்மளே சுய பரிசோதனை செஞ்சுக்கிறதுக்கும் நமக்குள்ளேயே போய் நம்மளை தேடிக்கிறதுக்கும் புத்தகம் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதனால புத்தகம் படிக்கிறது ரொம்ப நல்ல ஒரு பழக்கம். அதை நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். புத்தகம் வாசிக்கிறது முக்கியம் நினைக்கிறேன். அப்பதான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். யாரும் நம்ம இப்போ மேடேறி எல்லாருமே மைக்கை வச்சு பேசிடுறாங்க. அதுல எது உண்மை போய் இப்போ இருக்க ஜெனரேஷன் தெரியணும். புக்கு படிக்கிறது நல்ல விஷயம் தான் சொல்லலாம். புக்கு படிங்க. புக்கு படிக்கிறதுனா நம்ம 4 பேருக்கு நல்லது சொல்லலாம். நிறைய விஷயத்தை நம்ம கத்துக்கலாம். அதனால புக்கு படிக்கிறது நல்லது. ஒருத்தர் சொல்லி கேட்கறத விட புத்தகத்துல படிக்கிறது நமக்கு அப்படியே ஞாபக சக்தியில எப்பனாலும் எந்த நேரத்துல கேட்டாலும் எந்த வயசுல கேட்டாலும் ஞாபகம் வரும். அழகா படிப்பேன், நல்ல கவிதைகள் படிப்பேன். கவிதைகள் தான் மெயின் புத்தகத்துல. புத்தகம் வாசிச்சோம்னா நாலேஜ் நல்லா இதாகும். நமக்கு இந்த படிப்பு தன்மையும் கொஞ்சம் வளரணும்னு என்னோட அபிப்பிராயம். இப்போ செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு கேள்வி ஞானத்தையும் அறிவு ஞானத்தையும் நானே வளர்த்துக்கிறேன். இப்போ அதனால எனக்கு கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம தான் எப்படி வாசிக்கணுன்றது சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு பெஸ்ட்டு இடம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம லைப்ரரி தான். வாசிப்பு இருந்தால் தான் சார் ஒரு நிலையான அப்சர்வேஷனே இருக்கும். உலக அளவில் என்னென்ன நடக்குது, செய்தித்தாள் நிறைய இருக்கும். ஸோ அதனால் புக்ஸை விட நம்ம லைப்ரரியை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இங்கே கோயம்புத்தூர்ல விவசாயிகள்லாம் பயங்கரம் அச்சத்தில் இருக்கிறாங்களா. ஏப்பா என்னப்பா விஷயம்னு கேட்டிங்கன்னா, அந்த காட்டு யானை இருக்குல்ல, அதை ஊரை சுற்றி ரவுண்டு போடுறது இந்த வாழை தோட்டத்தெல்லாம் பயங்கரமாக சேதப்படுத்திடுது அப்படின்ற குற்றச்சாட்டை மக்கள் வைக்கிறாங்க. இந்த திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு கோழி பண்ணையில் தீ விபத்து பார்த்துங்க. எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தாலும் மலபலன்னு தீ பற்றி எரிஞ்சிருக்கு. ஒரு 3000 கோழி கருகி உயிரிழந்திருக்கிறதா தகவல். இந்த மாமல்லபுரம் நிறைய பேர் போயிருப்பீங்க. அந்த பக்கம் அந்த கடற்கரை கோவில் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பீச் பக்கம் போயிட்டு வருவோம், ஒரு குளியில போடுவோம் அப்படின்னு நிறைய பேர் போவீங்க. ஆனால் அதில் விஷயம் என்னன்னா, 4 வருஷத்துல 46 பேர் அந்த கடல் அலையில சிக்கி உயிரிழந்திருக்கிறாங்களா. அதனால கண்காணிப்பு கொஞ்சம் தீவிரப்படுத்துங்க அப்படின்னு அந்த பகுதி மக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் போகும்போது கொஞ்சம் சூதானமா இருங்க, உஷாரா இருங்க. வாட் இஸ் திஸ்? இல்ல எனக்கு புரியல. ஏன் இந்த காவல்துறை இப்படி நடந்துக்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. இந்த அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி ஏதாவது அனௌன்ஸ் பண்ணீங்களா தமிழ்நாட்டில் சொல்லுங்க அப்படின்னு திமுக கூட்டணியில் இருக்கிற அண்ணன் கே பாலகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியிருக்க. திராவிட மாடல் என்கிறார்கள். அது அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. ஆனால் தமிழகத்திலே இருக்கிற மக்களுக்கு ஒரு மாற்று மாடல் என்று சொன்னால் அது இடதுசாரி மாடல் தான் சிறந்த மாடலாக இருக்க முடியும். பாஜகவை வீழ்த்துகிற போராட்டத்தில் திமுகவோடு இணைந்து நாங்கள் தயக்கம் இல்லாமல் பணியாற்றுவோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு தொழிலாளிகளுடைய உரிமைகளை பறிக்கிற போது, விவசாயிகளுடைய உரிமைகளை பறிக்கிற போது, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறுகிற போது, இன்னும் இருக்கிற உழைப்பாளி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற காலம் கடத்துகிற போது, அந்த உரிமைகளை மீட்டெடுக்கிற போராட்டத்திலே நிச்சயமாக களம் காணுகிற போராட்டங்களை எதிர்காலத்திலே முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் கேட்கிறேன், மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கேட்க விரும்புகிறேன்.
தமிழ்நாட்டில் என்ன அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்தி விட்டீர்களா நீங்கள்? எப்படி காவல்துறை இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது? ஒரு பக்கம் அண்ணன் இப்படி கேள்வி கேட்க, இன்னொரு பக்கம் ஏன்னா அவர் இப்படி கேள்வி கேட்கிறார என்ன சொல்றீங்கன்னு கேட்கவும் அவருடைய தேவை என்னன்னு தெரியலீங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதையும் நிவர்த்தி செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படி ஜனநாயக நாடு இந்த ஆட்சியில்தான் கடந்த ஆண்டை கணக்கிட்டு பார்த்தால் 1000 கணக்கான போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்பது கடந்த ஆட்சி காலம். இதுவரையில் அப்படி போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை ஒருவர் மீது கூட அவர்களை ரிமாண்ட் செய்கின்ற சூழலை எடுத்துக்கொள்ளவே இல்லை. அவருடைய தேவை என்னவென்று தெரியவில்லை. கேட்டு அறிந்து கொண்டு அவைகளையும் நிவர்த்தி செய்வோம். ஒரு பக்கம் அவங்க உங்க உறவினரா இல்லையான்னு இவங்க கேள்வி கேட்க, எங்க நீங்களே எங்க உறவினர் தாங்கன்னு இவரு பதில் சொல்ல, அந்த கேள்விக்கு இது பதில் இல்ல, அவர் உங்க உறவினரா இல்லையான்னு மறுபடியும் இவங்க கேட்க, இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கப்பா யாரைத்தான் கேட்கிறாங்கன்னு தானே கேட்குறீங்க. உறவினர்களை பத்தி அவங்க 2 பேரும் கேட்டதை நீங்களே பாருங்க. நானும் செந்தில் பாலாஜியும் பங்காளி. நானும் செந்தில் பாலாஜி அண்ணனும் ஒரே கோயிலுக்கு போறவங்க, உறவினர் தான். நானும் ஜோதிமணி அக்காவை நிறைய பேர் நானும் ஜோதிமணி அக்கா உறவினரா? நானும் ஜோதிமணி அக்கா உறவினர். எனக்கு அக்கா வந்து 20 வருஷமா தெரியும். அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், சாப்பிட்டுருக்கேன். அரசியல் வருவதற்கு முன்பு கிட்டத்தட்ட 13 கோடி ரூபாய் வந்து அமலாக்கத்துறை கைப்பற்றி இருக்குது. 250 கோடி ரூபாய் மதிப்புள்ள டாக்குமெண்ட்ஸ் அவங்க கைப்பற்றதுன்னு சொல்றாங்க. அது கேட்டால் பாஜகவின் மாநில தலைவர் எனக்கு ஜோதிமணி அக்கா சொந்தம், செந்தில் பாலாஜி அண்ணன் சொந்தம், விஜயபாஸ்கர் அண்ணன் சொந்தம்னு சொல்றாரு. நான் கேட்குற ஒரே கேள்வி, 250 கோடி ரூபாய் டாக்குமெண்ட்டோடவும் 13 கோடி ரூபாய் பணத்தோடும் பிடிபட்டிருக்கிறார். உங்க அக்காவின் கணவருடைய பார்ட்னர் இருக்கார். அவர் உங்க அக்காவின் கணவர் உங்களுக்கு சொந்தக்காரரா இல்லையா? அப்புறம் என்ன ஜாலியாக சிரிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. ஆனால் கடையை மூடுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.